தாவேக ஆட்சியில் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பெண்கள் வீட்டுல சீரகம் குருமிளகு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா, ஒன்னா ஆட்டுக்கல்ல அரைக்கணும், இல்ல அம்மிக்கல்ல பொடிக்கணும். அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம், நிறைய அரைக்கிறதுக்கும் நிறைய இடிக்கிறதுக்கும் இருந்திருக்கும். இப்ப நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம், கொஞ்சமா அரைச்சா போதும், கொஞ்சமா இடிச்சா போதும். அப்படி காம்பேக்டா இடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த இடிக்கல்லு. இது ரொம்ப ரொம்ப காம்பேக்டா வந்துருச்சுங்க, இடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஹேண்டில் பண்றது ஈஸி, இடிக்கிறது ஈஸி, அதை அப்படியே வடை சட்டிலையும் கொட்டிடலாம். இதுவே ஈஸின்னு நினைச்சீங்கன்னா இதை விட இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளா வந்திருக்குது. ஹைடெக் டெக்னாலஜில இது தாங்க டாப். ஜஸ்ட் நீங்க எதுவும் புதுசா வாங்க வேண்டியது இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணா போதும். அதுவும் நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க, அது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. இப்ப பாதி பேத்துக்கு பாத்ரூம்க்கு கூட அது வேணும். உள்ளங்கையில் உலகம், அதுதான் இந்த மொபைல். பிளஸ் இந்த ஒரு கார்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்டும் இந்த போனும் இருந்துட்டா போதுங்க, சீரகம் குருமிளகு மொபைல நீங்க கிடுகிடுன்னு வெட்டி பொடிச்சு எடுத்துடலாமுங்க. இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு சொன்னவர் தான் தாவேகாவின் எம்எல்ஏ அமைச்சர் நினைக்கிறேன், கில்லி சரத் குமார். இன்னொரு தன்னடக்கம் பாருங்களேன் அவருக்கு. இந்த கண்டுபிடிப்புக்கு அவர் இன்னும் காப்பிரைட் கிளைம் பண்ணலங்க. ஒருவேளை இதுக்கு காப்பிரைட் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட் மட்டும் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க மாட்டாரு. அவருக்கு மக்கள் நலன் தானங்க முக்கியம். சரி, மக்கள் நலன்னா என்ன அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். இவரு பாக்குறதுக்காக தான் கிரவுண்ட்ல 13 பிளேயர்ஸும் 2 அம்பையர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவரு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் கோடிக்கணக்கான மக்கள் ஸ்டேடியத்துல உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவரு குழந்தைக்கு வாந்தி பேதி. இவரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட அந்த மேட்சுக்கு போயே ஆகணும். ஏன்னா 13 பேர் கிரவுண்டுக்குள்ள, வெளியே கோடிக்கணக்கான பேர் இவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு டயரியா வந்ததுனால குழந்தைய வீட்டுல விட்டுட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு. போனவரு குழந்தை மாத்திரைய எடுத்துட்டு போயிட்டாரா? குழந்தை எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. இவர் எங்க இருக்காரு? ஸ்டேடியத்துல இருக்காரு. இவரு குழந்தையோட மாத்திரையை தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்பதான் அவரோட சிந்தனை வளம் அதிகமாயிருச்சு, சிந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம கன்னட படங்கள்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த லெவலுக்கு லாஜிக் இருக்கிற மாதிரி சிந்திக்கிறாரு. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடக்குது. ஹீரோ ஹார்ட்டை தூக்கிட்டு ஓடி வர்றாரு. அப்போன்னு பார்த்த வில்ல ஆளுங்க ஹீரோவோட முதுகுல குத்திடுறாங்க. ஹீரோ இங்கிருந்து ஹார்ட்டை தூக்கி வீசுறாரு. நானும் முந்த நூறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை, வேடல் செய்த லீலை, சிறகுகள் முறிந்ததடி, என்னை இழந்த பின்னும் உன்னை காக்க என் இதயம் மறந்து இங்க துடிக்குதடின்னு இதயத்தை தூக்கி வீசுவாரு. அந்த மாதிரி சிந்திச்சுதான் நம்ம கில்லி சரத்குமார் போன் மேல மாத்திரை வச்சு படக் 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 படக்குன்னு மாத்திரையை பொடி பண்றாருங்க. இப்படி பொடி பண்ண மாத்திரை எடுத்து அப்படின்னு அவர் உறிஞ்சுறாரு. அப்படின்னதும் குழந்தையோட வாயில போய் அந்த மாத்திரை எல்லாம் விழுந்துருது. ஏன்னா குழந்தைனால மாத்திரைய முழுங்க முடியாது, அந்த குழந்தைக்கு பொடி பண்ணி தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? இப்படித்தான் கொடுக்க முடியும். நிறுத்து, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல. நீ நேத்து லீவுங்கிறதுக்காக எதுக்கு இன்னைக்கு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஓ, இத பத்தி பேசினாதான் உனக்கு வியூஸ் போகுங்கிறதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கியா? வியூஸுக்காக பேசுற நீயே, காசுக்காக பேசுற நீயே. மறந்துட்டங்க அன்பு தோழர்களே, நம்ம சேனல் இன்னும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா உங்களோட உதவி ரொம்பவே தேவைப்படுது. இதுவரைக்கும் உதவி செஞ்ச எல்லா தோழர்களுக்கும் நன்றி. இனி உதவி செய்ய போற எல்லா தோழர்களுக்கும் நன்றி. கண்டிஷன்ஸ் ஒன்னே ஒண்ணுதாங்க, மாசம் 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். மாதம் கண்டினியூவா கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உறுதி தரேன், நீங்க கொடுக்குற நெய்யில கண்டிப்பா எங்க வீட்டுல ஸ்வீட் செஞ்சு சாப்பிட மாட்டேன். வீட்டுல மட்டும் இல்லைங்க, நான் ஸ்வீட் செஞ்சு வெளியவும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கு உறுதி பண்றேன். நீங்க கொடுக்குற நெய் கண்டிப்பா நம்ம சேனலோட வளர்ச்சிக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம். காசை பத்தி பேசணும், அடுத்த காசை பத்தி பேசலாம். நம்ம சேனல்ல பேசுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, கண்டிப்பா வாங்க நம்ம பேசுவோம். பெண்கள் மட்டும்தான். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9944422287 9944422287. அக்கா ரொம்ப நன்றிங்கக்கா, நீங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் மறந்துட்டேன், நீங்க ஞாபகப்படுத்தி கொடுத்தீங்க, சொல்லிட்டேன். நீ அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அக்கா, நான் நேத்து லீவ் இல்லையோ நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல,
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் எல்லாருமே மறந்து எல்லாருமே சேர்ந்து மேட்ச் பார்க்க போயிட்டீங்க. இப்ப அந்த குழந்தைக்கு மாத்திரை இடிக்கிற இடிப்பான மறந்துட்டு போயிட்டீங்களா, இல்ல மாத்திரை கலக்கிற கலப்பான மறந்துட்டு போயிட்டீங்களா, குடிக்கிற தண்ணி வைக்கிற அந்த குடுவையும் மறந்துட்டு போயிட்டீங்களா? கண்டிப்பா நீங்க சங்கு எடுத்துட்டு போயிருக்க மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு சங்கு விழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிலோ 1ல இருக்க குழந்தைக்கு சங்கு இல்லாம எப்படி குடுப்பீங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஆனா எங்களை எல்லாம் வேற வந்து திட்டுறீங்க, அவருதான் விளக்கம் கொடுத்துட்டார்ல அப்படின்னு. அந்த வீடியோல நீங்களும் கில்லி சரத்குமாரும் மட்டும்தான் இருக்கீங்க. குழந்தைய காணோம், குழந்தையோட அம்மாவை காணோம், மத்தவங்க யாரையுமே காணோம். அந்த பொடிக்கிற மாத்திரை எங்கேயோ பறந்துடக்கூடாதுன்னு அணைக்கட்டி வேற வச்சிருக்கிறீங்க. 500 ரூபாய் நோட்டும் பிளஸ் இன்னொரு பேகும். நாங்க அவரு மேல தப்பான விஷயத்த சொல்றோமா? இல்ல அவரு குழந்தைய கூட்டிட்டு வந்து வீடியோ பேசுறது தப்புன்னு ஏன் உங்களுக்கு மனசுல படல? தன்னை யோகியன்னு காட்டுறதுக்கு வேண்டி யூஸ்வலா நம்ம ஒரு குழந்தையோட வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த குழந்தையோட முகத்தை மறைச்சுதான் போடுவோம். ஆனா எந்த கவலையும் இல்லாம அமைச்சர் தன்னோட குழந்தைய கையில வச்சுட்டு, இந்த குழந்தைக்கு தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போச்சு, இந்த குழந்தைக்காக தான் நான் வந்து மாத்திரைய பொடி பண்ணேன், ஏன் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இந்த குழந்தை கண்டதையும் தின்னு வாந்தி பேதியோ போச்சுங்க, அதுக்கு மாத்திரைய பொடிக்கிறதுக்கு தான் நான் IPL மேட்ச் பார்க்க போனேங்க. அப்படி நான் சொல்றத நீங்க நம்பலன்னா அந்த டாக்டரை கூட நான் சொல்றேன், எப்ப டாக்டரு, எங்க டாக்டரே நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு சொல்ல சொன்னேன். அவரும் வந்து விளக்குனார்ல, டாக்டரும் விளக்குனார்ல. அவரோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ ஃபாலோ பண்ணாவா அவரு என்னவா இருந்தாரு, என்ன படிச்சு வந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம டாக்டர் ப்ரொஃபஷனை பத்தி பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? தன்னை கத்தியால குத்த வந்தவன் கூட பேஷண்டா படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கத்தி எடுத்து ஆபரேஷன் பண்றப்ப கூட கரெக்டா தான் பண்ணணும். தப்பா பண்ணிடக்கூடாது, தப்பா பண்ணிட மாட்டாங்க அந்த டாக்டர்ஸ். ஏன்னா டாக்டர்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த நோயையும் பேஷண்ட்ஸையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த டாக்டரை பாருங்க, அமைச்சருங்கிற போஸ்ட மட்டும் கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த அப்பாவும் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி மாத்திரைய பொடி பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. குழந்தைக்கு மாத்திரை தரதெல்லாம் தக் லைஃப்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். குழந்தைய பெத்ததை இவர் என்னன்னு சொல்லுவாரு, ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துனதை என்னன்னு சொல்லுவாரு, படிக்க வச்சதை என்னன்னு சொல்லுவாரு. ஏமாந்து அந்த குழந்தைக்கு இவர் ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாரு? இப்படி குழந்தைக்கு பண்றதையெல்லாம் சொல்லி காட்டுறதோ அதுக்கு பேரு தக் லைஃப்னு சொல்றவெல்லாம் ஒரு அப்பனா? இவன் அமைச்சரா இருந்து, சாரி கில்லி சரத்குமார் அமைச்சரா இருந்து, ஐயோ மாண்புமிகு அமைச்சர் கில்லி சரத்குமார் அவர்கள் அமைச்சரா இருந்து என்ன சாதிக்க போறாரு? ஐயா, உங்களுடைய துறையின் கீழ் எங்களுக்கு எந்த நல்லதும் செஞ்சிடாதீங்க. நீங்க பெத்த பிள்ளைக்கு மாத்திரைய குடுக்கறதே தக் லைஃப்னு சொன்ன நீங்க, அத ரீல்ஸா எடுத்து போட்டு பெருமைப்பட்ட நீங்க, ஊராம் பெத்த பிள்ளையான எங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது செஞ்சுட்டீங்கன்னா, ஆனாலும் உனக்கு இவ்வளவு பேராசை இருக்க கூடாது. உனக்கு நல்லது பண்றக்கா கில்லி சரத்குமார் அமைச்சரா இருக்காரு, உனக்கு மட்டும் இல்ல, இதோ உங்களுக்கும் மக்களான நமக்கெல்லாம் நல்லது பண்றதுக்காகவா தாவேகால அமைச்சரவை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு அமைச்சராவது இது வரைக்கும் உருப்படியா ஒண்ணு பேசியிருக்காங்களா? இதுகளும் சரியில்லை, இதுகளுக்கு வந்ததுகளும் சரியில்லை. வந்ததுக்குன்னா யாருன்னு கேக்குறீங்களா? அதுதான் IUML தான் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு பிசி இடஒதுக்கீடு ரத்து பண்ணிருக்காங்க. யாரு? கோர்ட்டுக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தது? யாரும் கொடுக்க வேண்டியது இல்ல. அவரு என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பேசணும்? அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பேசுறது அவங்க வேலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கணும், போஸ்ட் போடணும், இந்த வேலையெல்லாம் அதிகமா இருக்கும். குட்டி குட்டி கதை சொல்லி அடி வாங்கணும், இதுதான் அவங்களோட வேலை. அதுக்கிடையில இந்த வேலையை பார்ப்பாங்களா? இந்த ஐயூஎம்எல் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. காதர் மொய்தீன் ஒருத்தர் இருக்காரு, ஷாஜஹான் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேலை, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்க போறது இல்லைங்க. நீங்க முட்டு கொடுக்கறவங்களுக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரமா உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கோபால்சாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். துரை கோபால்சாமியும் விரைவாக வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முட்டுக்கு முட்டு கொடுத்த முட்டப்பர்கள் அப்படின்னு பேரு வாங்க. மனசார வாழ்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட நியூ டெக்னாலஜி எல்லாம் இனி தமிழ்நாடுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த நியூ டெக்னாலஜிகளுக்கு கேட்லாக் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. எல்லா கேட்லாகையும் ரீல்ஸுகள்ல வேற ஆட்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணட்டும், நம்ம பேசுறவங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.